Praise Lord, brother and sister. இந்த ஆன்லைன் ப்ரேயர், இந்த 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர், இந்த ஃபர்ஸ்ட் டே கலந்து கொள்ளுங்க, கடைசி வரைக்கும் இருங்க. ஆனால் ஆசீர்வதிப்பா. இந்த 3 நாள் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம், இந்த உபவாச ஜெபம். ஏன்னா சர்ச்சு ரெவனேஷன் ஆல்ட்ரேஷன் ஆகிருக்கனால அதனாலே நமக்கு இந்த ஆன்லைன் ப்ரேயர் மூலியமாக ஆண்டை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டை நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நம்மளை கைவிட மாட்டார். இதுவரைக்கும் நடத்தின வந்த தேவன் இனிமேல் நடத்துவார். அவர் சமூகத்தை நம்ம ஜெபித்து நம்ம ஆராதனை செய்து நம் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டு சமூகத்தில் தேசத்துக்காக எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டு ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் தருவார், ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலையில் அப்பா, இந்த முதல் நாள் ஆண்டவரே சமூகத்தில் ஒப்புடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி தருவீராக, ஆசீர்வாத தருவீராக, பலனாக பிரசனம் நடத்தி தருவீராக, அநேக ஆசீர்வாதம் இருப்பதாக. அப்பா ஜெபத்தை கேட்டு தேச சமாதானம் தருவீராக. என் தேவன் அப்பா பார்த்து ஒப்புடுகிறோம். அப்பா நீங்கள் அப்படியே செய்வீங்க, அதுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உன் கரத்தை ஒப்புடுகிறோம். அப்பா எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Thank you, Jesus. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நவாலே துதி பாடு. Thank you, Jesus. Thank you, Jesus. துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தை உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்று பாடு. துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்று பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதையில் கிடைத்து விடு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதையில் கிடைத்து விடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்று பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பய வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பய வேண்டாம். இயேசு என்னும் நாமம் ஒன்று இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் ஒன்று
இயேசுவே நாவாலே என்று பாடு, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. ஆமென். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you, Jesus. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஹல்லேலூயா. Thank you, Jesus. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புதுவாழ்வு தந்தார் இயேசு, புதுவாழ்வு தந்தார் இயேசு, புதுவாழ்வு தந்தார் இயேசு, புதுவாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. புதுப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா
பரலோக அக்கினியால் என்னை நிரப்பிடுமே. பரலோக அக்கினியால் தேசத்தை நிரப்பிடுமே. பரலோக அக்கினியால் ஊழிய செய்திடுமே. பரலோக அக்கினியால் என்னை நடத்திடுமே. பரலோக அக்கினியால் என்னை நிரப்புமே. பரலோக அக்கினியால் தேசத்தை நிரப்புமே. பரலோக அக்கினியால் ஊழிய செய்யணுமே. பரலோக அக்கினியால் என்னை நடத்துமே. பரலோக அக்கினியால் என்னை நிரப்புமே. பரலோக அக்கினியால் தேசத்தை நிரப்புமே. பரலோக அக்கினியால் ஊழியம் செய்யணுமே. பரலோக அக்கினியால் என்னை நடத்துமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விடுதலை ஆகணுமே. பரலோக அக்கினியால் பரிசுத்தமாகணுமே. பரலோக அக்கினியால் விடுதலை ஆகணுமே. பரலோக அக்கினியால் பரிசுத்தமாகணுமே. பரலோக அக்கினியால் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஜனங்கள் வரணுமே. பரலோக அக்கினியால் சபை நிரம்பணுமே. பரலோக அக்கினியால் ஜனங்கள் வரணுமே. பரலோக அக்கினியால் சபை நிரம்பணுமே. பரலோக அக்கினியால் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கட்டுகள் எரியணுமே. பரலோக அக்கினியால் பிசாசு ஓடணுமே. பரலோக அக்கினியால் கட்டுகள் எரியணுமே. பரலோக அக்கினியால் பிசாசு ஓடணுமே. பரலோக அக்கினியால் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோக அக்கினியால் என்னை நிரப்புமே. பரலோக அக்கினியால் தேசத்தை நிரப்புமே. பரலோக அக்கினியால் என்னை நடத்துமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி
தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அவர் வல்லமுள்ள தேவன். தேவன் அதிசயமாக நடத்துகிற தேவன். தேவன் மகிமை நடத்துகிற தேவன். Thank you, Jesus. Hallelujah. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Hallelujah. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட எங்கள் கிருபை தாருமே. Thank you, Jesus. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே. ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த பாடல் பார்க்கும்போது, ஆண்டவரே உம்மை நேசித்து வாழ்ந்திட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம் கிருபையில் மட்டும்தான் வாழ முடியாப்பா. உம் கிருபை தந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. Thank you, Jesus. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நீ அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேதாந்து கிடந்த எந்த வாழ்வில் வேண்டும் என்கிறே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டால் என்கிறே. வேதாந்து கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்கிறே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டால் என்கிறே. இயேசுவே உந்த அன்பை பாடுவே. இயேசுவே உந்த கிருபை உயர்த்துவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பு தந்திரே. அநேகர் வாழ்க்கை வெளிச்சமாற்றும் விளக்காய் வைத்திரே. இருளாய் கடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பு தந்திரே. அநேகர் வாழ்க்கை வெளிச்சமாற்றும் விளக்காய் வந்திரே. இயேசுவே உந்த அன்பை பாடுவே. இயேசுவே உந்த கிருபை உயர்த்துவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே.
வாஞ்சையா என்று தொடர்கிறேன், உங்க கிருபை தாருமே. மை நேசித்து நான் வாழ்கிறேன், உங்க கிருபை தாருமே. மை வாஞ்சையா என்று தொடர்கிறேன், உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்திரேன், நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்திரேன். நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்திரேன், நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்திரேன். இயேசுவே உந்தன் அன்பை பாடுவே, இயேசுவே உந்தன் வருகை காத்திருப்பே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டாது கிடந்த இந்த வாழ்வை வேண்டும் என்றீரேன், கைவிடப்பட்ட என்னை ஒரு புறத்தால் எண்ணீரேன். இயேசுவே உன் அன்பை பாடுவேன், உந்தன் கிருபையை உயர்த்துவேன். வேண்டாது கிடந்த எந்த வாழ்வில் வேண்டும் எண்ணீரேன், கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டால் எண்ணீரேன். வேண்டாது கிடந்த எந்த வாழ்வில் வேண்டும் என்கிறேன், கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டால் என்கிறேன். இயேசுவே உந்தன் அன்பை பாடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்துவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வாஞ்சையா என்று தொடர்ந்திட கிருபை தாருமே. ஆமென். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. தேவன் நல்லவர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்டு சுகம் தருகிற தேவன். ஆண்டு சமூகத்தில் விண்ணப்பத்தை கேட்டு அது பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அவர் சுகமாக்குற தேவன், உடலாக்குற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், பலன் தருகிற தேவன், தேவ சமாதானம் தருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர், சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. உங்காயத்தான் சுகமானே, ஒரு கோடி சோத்திரமே, உங்காயத்தான் சுகமானே, ஒரு கோடி சோத்திரமே, ஐயா ஒரு கோடி சோத்திரமே, ஐயா ஒரு கோடி சோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. தேவன் சுகமாக்குற தேவன், என் நோய்களை சிலுவையில சுமந்து தீர்க்கிற தேவன், எல்லாவற்றையும் சுகமாக்கி விடுதலை தருகிற தேவன். அவர் ஒருபோதும் மாறாத தேவன் அல்ல, அவர் எப்பொழுதும் இல்லை சுகமாக்கி விடுதலாக்குற தேவனா இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார், அவர் நம்ம பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார்.
நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். விண்ணப்பதை கேட்டு பதில் தருகிற தேவன், கண்ணீரை காணுகிற தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதும் உன்னை மறக்கவே மாட்டார். அவர் நம்மளை உருவாக்கின தேவன், நம் நடத்துகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அழைத்த தேவன், மாறாத தேவன், அபிஷேகம் செய்த தேவன், மாறாத தேவன். மனிதன் அன்பு மாறி போகும், தேவனோ அன்போ மாறாது. தரிசனம் தந்தவர் மாற மாட்டார், தாங்கி நடத்திடுவார். நெருக்கங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் எலியா தேவன் நம்மளை மறக்க மாட்டார். வாக்குத்தத்தம் தந்த தேவன் மறக்க மாட்டார். வழிகாட்ட நடத்திடுவார். வானம் பூமி நிலை மாறினாலும் ஒரு வார்த்தை நிறைவேறும். மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமை தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமை தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. தரிசனம் தந்தவ மறவா, தாங்கிய நடத்திட மறவா. தரிசனம் தந்தவ மறவா, தாங்கிய நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்க உன்னை சோர்ந்து காணும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சோர்ந்து காணும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. வாக்குத்தத்தம் தந்தவ மறவா,
வழிகாட்டி நடத்திட மறவா, வாக்குதத்தம் தந்தவ மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானம் பூமி நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானம் பூமி நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. அழைத்த தேவன் மாறாதவர், அபிஷேகம் செய்தவர் மாறாதவர். மனிதன் அன்பு நிலை மாறி போகும், ஆனா மகிமை தேவன் உன்னை மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமை தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமை தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ மாறாத தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட நடத்துற தேவனா இருக்கிறீங்க அப்பா. தரிசனம் தந்து நடத்துகிற தேவன், எங்களை தாங்கி நடத்துகிற தேவன் அப்பா. எப்பக்கம் நெருக்கி எங்களை சூழ்நிலைத்தாலும் எலியாவின் தேவனாக எங்களோடு கிரியை செய்கிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. தரிசனம் தந்த தேவன், நீங்க மாறவே மாற மாட்டீங்க அப்பா. நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க. தரிசனம் தந்தவ மறவா, தாங்கிய நடத்தின மறவா. தரிசனம் தந்தவ மறவா, தாங்கிய நடத்தின மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சோதித்தாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சோதித்தாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த முதல் நாள் ஆண்டவரே, அப்பா இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டவரே, அப்பா என் தேவன் அப்பா ஆன்லைன் மூலியமாக கலந்து கொண்டிருக்கிற அப்பா இனிமேல் வருகிற அத்தனை பேர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா இந்த ஆன்லைன் ஜெபத்தில் ஆண்டவரே, அப்பா நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே, என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அப்பா என் தேவனும் சமுதிரக்கும் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியாக அப்பா தேசத்துல மக்கள் ஆண்டவரே, அப்பா நம்முடைய சுவிசேஷத்துக்கு அப்பா நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்பா ஆயத்தமாக முடியாக உதவி செய்வீராக. அப்பா அப்பா நீர் மரித்து உயிரோடு எழுந்த தேவன், ஜீவனோடு இருக்கிற தேவன், எங்களுக்காக சிலுவை ரத்தம் சிந்தின தேவன், அப்பா மரித்து உயிரோடு எழுந்த தேவன். இந்த செய்தி கேட்டவர்கள் அநேகர் ஆயத்தமாக முடிய உதவி செய்வீராக. அப்பா நீ மரணத்தை செய்த தேவன் ஆண்டவரே. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு நாள் சாவு உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, அப்பா நீ சாவை வென்ற தேவன், மரணத்தை வென்ற தேவன்.
அப்பா மரணத்தை ஜெயித்தவரை நோக்கி பார்க்கும்படியாக அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே ஒரு வாய்ப்பு தருவீராக, ஒரு சான்ஸ் தருவீராக ஆண்டவரே, ஒரு சான்ஸ் தருவீராக. அப்பா மரித்த நம்ம எங்க போறோம், மரித்த நம்ம எங்க போறோம் அப்பா, அது நினைவில் வர வேண்டும் ஆண்டவரே, மக்களுக்கு நினைவில் வர வேண்டும். அப்பா நாங்க மரித்தா எங்க போவோம் என்று, அப்பா நாங்க மரித்தா பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி அது யாரால முடியும்? அது இயேசுவால மட்டும்தான் முடியும், இயேசுவால மட்டும்தான் முடியும். அவர் மரணத்தை ஜெயித்த தேவன், இந்த உலகத்தை ஜெயித்த தேவன், எல்லா வியாதிகளை ஜெயித்த தேவன், எல்லா காயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். அவரால் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும் என்று என் தேவன் அறிந்து கொள்ள முடிய கிருபை செய்வீராக. மரணத்தை ஜெயித்த தேவன் யாரு? மரணத்தை ஜெயித்த தேவன் யாரு? மரணத்தை ஜெயித்த தேவன் யாரு? அது இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே மரணத்தை ஜெயித்தவர். அது போல நாங்களும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா மரணத்தை ஜெயித்து அப்பா என் தேவன் அப்பா நாமத்தில் அப்பா ஜெயிக்க உதவி செய்வீராக. அப்பா இயேசுவையும் ஏற்றுக்கொள்கிற மரணத்தை ஜெயிக்கிற கிருபை கிடைக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பு தருவீராக, ரட்சிப்பு தருவீராக. இந்த உலகம் அப்பா அழிந்து கொண்டு இருக்கிற உலகத்துல அப்பா ரட்சிப்பு வருவதாக. அப்பா என் தேவன் தேற்றுவீராக, சுகமாக்கிறாக, விடுதலாக்கிறாக. அப்பா எல்லாம் இக்கட்டு விடுதலாக்கிறாக. அப்பா சமுத செபிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா நெருக்கடிகளும் விடுதலாக்கிறாக. அப்பா எல்லா உபத்திரத்தில் விடுதலாக்கிறாக, எல்லா பஞ்ச காலத்தில் விடுதலாக்கிறாக. என் தேவன் அப்பா நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிற விடுதலாக்கிறாக, சாபத்தில் போய் கொண்டிருக்கிற மக்கள் விடுதலாக்கிறாக, வியாதி படுக்கையில் போய் கொண்டிருக்கிற விடுதலாக்கிறாக. வியாதி என்ற சாபத்திலே 6 மாசம் 7 மாசமா வியாதி படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிற அந்த சாப நிலைமையில மாறும்படியாக என் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாது உதவி செய்வீராக. அப்பா என் தேவன் நீ சுகமாக்குற தேவன், சாபத்துல மட்டும் விட மாட்டீங்க ஆண்டவரே. ஒன்று சுகமாக்கி சமூகத்தில் வைத்துக் கொள்வீங்க, ஒன்று சுகமாக்கி இந்த உலகத்தில் வைப்பீங்க. ரெண்டுல எதனா ஒன்று செய்வீங்க ஆண்டவரே. ஆனா சாபத்துல மட்டும் விட மாட்டீங்க ஆண்டவரே, சாபத்துல மட்டும் விட மாட்டீங்க ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே சாபத்தில் இருக்க மக்கள் விடுதல் ஆக்கிறாங்க. சாபத்தில் படுக்கையிலே இருக்கிற வருஷ கணக்கில் படுக்கையிலே இருக்கிற சாபத்தில் விடுதல் ஆக்கிறாங்க, எல்லா சாபத்தில் விடுதல் ஆக்கிறாங்க. என் தேவன் விடுதல் ஆக்குற தேவன் ஆண்டவரே. எத்தனோ பேர் நிம்மதி இல்லாம வாழ்ற வாழ்க்கை என் தேவன் அப்பா விடுதல் ஆக்கிறாங்க. சமா தருவீராக, சந்தோஷம் தருவீராக, ரட்சிப்பு தருவீராக. அப்பா என் தேவன் ஆண்டவரும் பார்த்து ஒப்படுகிறோம் ஆண்டவரே. ஓ இயேசுவே பார்த்து ஒப்படுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னை சுகமாக்கும் என்று சொல்லுகிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே என் தேவன் ரட்சித்து நடத்துற தேவனா இருக்கிறீங்க, விடுதலாக்கி நடத்துற தேவனா இருக்கிறீங்க. பார்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது மட்டுமல்ல ஆண்டவரே, அப்பா இந்த உலகத்தில் ரட்சித்து என் தேவன் நடத்துவீங்க, அதுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா இஸ்ரேல், அப்பா இஸ்ரேலுக்காகவும் அப்பா அமெரிக்காகவும் ஈரானுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3 தேசம் ஆண்டவரே சமாதானம் வருவதாக. உக்ரைனுக்காக செபிக்கிறோம் அப்பா, ரஷ்யாக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த யுத்தத்திலிருந்து அப்பா ஒரு சமாதானம் கொண்டு வருவீராக. நஷ்டங்கள், உயிர் எழுப்பு, என் தேவன் அநேக பஞ்சங்கள், நெருக்கடிகள், பதற்றம், அழுகை, கூக்குரல்கள், கதறல்கள் என் தேவன் அப்பா தேசத்தில் நிரம்பி இருக்கிற என் தேவன் விடுதலாக்கிறாக, என் தேவன் விடுதலாக்கிறாக, என் தேவன் விடுதலாக்கிறாக. என் தேவன் சமா தருவீராக, சமா தருவீராக. எவ்வளோ பேர் மரித்து போய் கொண்டு இருக்காங்க அப்பா. ஈரான்ல 2000 பேர் மேலே இறந்து போயிருக்காங்க. என் தேவன் அப்பா இனி நஷ்டம் வராதபடிக்கு தேசத்தை சமா தாருங்கண்டவரே, எல்லாம் சமா தாருங்கண்டவரே. அப்பா எல்லா பிரசிடென்ட்களோட பேசுவீராக, சமா தருவீராக. அப்பா என் தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை தருகிறீங்க, பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. பெருமையா பேசுற வார்த்தைகளுக்கு என் தேவன் எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறீங்க. பெருமையா பேசுகிற வார்த்தைகளுக்கு, பெருமையா இருக்கிற கிரியங்களுக்கு என் தேவன் எதிர்த்து பேசுகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. என் தேவன் அப்பா தேசத்தில் ஆண்டவர் பெருமை வான ஆண்டவரே, பெருமையா இருக்கிற தேசத்துல அப்பா அடக்கிற தேவனா இருக்கிறீங்க, அடக்கிற தேவனா இருக்கிறீங்க. பெருமை என்ற வார்த்தைகள், பெருமை என்ற கிரியைகள், பெருமை என்ற கிரியைகள் எல்லாம் அடக்கிற தேவனா இருக்கிறீங்க. என் தேவன் அடக்குவீராக, சமாத தருவீராக. என் தேவன் ஆண்டவரே சமா தருவீராக. என் தேவன் ஆண்டவரே ஜனங்கள் தத்தளிப்பிக்கதெல்லாம் விடுதலாக்கிறாக. மக்கள் ஆண்டவர் எல்பிஜி கேஸ் இல்லாம அப்பா என் தேவன் ஆண்டவரே அப்பா ஆட்டோ கேஸ் இல்லாம ஆட்டோகளுக்கு தத்தளிக்கிறது ஜனங்கள் என் தேவன் விடுதலாக்கிறாக. அப்பா என் தேவன் விடுதலாக்கிறாக. என் தேவன் அப்பா
உம்மால் ஆகும் ஆண்டவரே. உம் நாமத்தில் நடக்கும் அப்பா. சமாதானம் தருவீராக. சமாதானமா போய் கொண்டிருக்கிற தேசத்தை அப்பா அலக்கரிக்கிற, டிஸ்டர்ப் ஆகி கொண்டு இருக்கிற, நஷ்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிற என் தேவன் எல்லாமே சரிப்படுத்திறாக. உம் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீங்க சரிப்படுத்திறாக. இயேசுவின் நாமத்தில் சரிப்படுத்திறாக. இயேசுவின் நாமத்தில் சரிப்படுத்திறாக. இயேசுவின் நாமத்தில் சரிப்படுத்திறாக. அப்பா நம்ம சம்மதி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் சரிப்படுத்துவீங்க ஆண்டவரே. அது சீக்கிரம் சரிப்படுத்துவீங்க ஆண்டவரே. எல்லாம் சமாதானம் நடத்துவீங்க. எல்லாம் சமாதானம் வர முடியாது செய்வீங்க அப்பா. தேசங்கள் அப்பா பிரசிடென்ட்களா சமாதானம் வர முடியாது செய்வீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. என் தேவன் அப்படியே செய்ய போறதுக்காக நமக்கு சோத்திரம். அப்படி நடத்தப்படுறதா நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் உதவி செய்வீராக அப்பா. என் தேவன் ஆண்டவரே சபைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சபை வேலைகள் அப்பா சீக்கிரத்தை செய்து முடிக்க என் தேவன் அப்பா ஆலயம் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. அது சீக்கிரத்தில் ஆண்டவர் சபை வேலையெல்லாம் முடித்து அப்பா நம்மளை ஆண்டவர் கை கடிக்க முடியாது உதவி செய்வீராக. அந்த இடத்துல போய் நம்ம ஆராதிக்க முடியாக என் தேவன் அது சீக்கிரத்தை செய்ய முடியாக அப்பா. நம் சபையார் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் அப்பா சபையில் கூடி ஆராதிக்கிறது அப்பா விட்டுவிடாதபடிக்கு எங்கள் ஆண்டு தாங்கி நடத்துகிற தேவன் என் தேவன் சீக்கிரத்தில் ஆண்டவரை நடத்திறாக. சீக்கிரத்தில் போய் ஆராதிக்க முடியாது உதவி செய்வீராக அப்பா. உம் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வேலைகள் அப்பா அற்புதமா நடப்பதாக, 1 by 1 நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் உடைக்கிற தேவன், தடைகள் எடுத்துப்படுகிற தேவன், தேவ சமா தந்து அதிசயமா நடத்துகிற தேவன், எல்லாம் அதிசயமா நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். என் தேவன் நீ அப்படியே செய்யப்பட நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் தந்துக்கு நமக்கு சோத்திரமாப்பா. என் தேவன் ஜெயம் தந்துக்கு நமக்கு சோத்திரமாப்பா. புதிய ஆத்மாவில் நிரப்பப்படுற நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அநேகர் நிரப்பப்படுற நமக்கு சோத்திரமாப்பா. அநேகர் விடுதலாகப்படுற சோத்திரம் ஆண்டவரே. அநேகர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறது நமக்கு சோத்திரமாப்பா. அநேகர் பலப்படுத்திக் கொண்டு வருகிறது சோத்திரம் ஆண்டவரே. இனி நடத்துவீங்க அப்பா. என் தேவன் நடத்துவீங்க ஆண்டவரே. என் தேவன் நடத்துவீங்க. அதுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பாவும் பார்த்து ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் அப்பா எங்கெல்லாம் சிக்கா இருக்கிறாங்களோ, பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் சுகமாக்கிறாங்க. அத்தனை பேர் ஆசீர்வதிப்பிறாக. தேவ சமாதானம் நடத்துகிறாக. தேவ பிரசன்னம் நடத்துகிறாக. என் தேவன் ஜெயம் தருகிற தேவன் ஆசீர்வதிமாப்பா. ஆசீர்வதிமாப்பா. கடன் தொல்லைகள் விடுதலாக்கிறாங்க. கடன் பிரச்சனை விடுதலாக்கிறாங்க. என் தேவன் இன்று முதல் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தை நடத்துகிறாங்க அப்பா. யாரெல்லாம் நெருக்கடியில் இருக்கிறாங்க விடுதலாக்கிறாங்க. சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து இதை விடுதலாக்கிறாங்க. சமாதானம் நடத்துகிறாங்க. சுகம் தருவீராக. ஜெயம் தருவீராக. பலன் தருவீராக. உம் பார்த்து ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. உம் பார்த்து ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. தப்பி வைக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், பலனா நடத்துகிற தேவன் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிப்பிறாக. தொடர்ந்து ஆசீர்வதிப்பிறாக அப்பா. அது மட்டுமல்ல சபைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரங்க அப்பா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள சபைகள், பரிசுத்தமுள்ள ஊழியக்காரன், பரிசுத்தமுள்ள குடும்பங்கள் அப்பா. என் தேவன் அப்பா சபை ஆசீர்வதிப்பிறாக. உண்மையாக உமக்கு ஊழிய செய்கிற சபைகள், உண்மையாக வார்த்தையை தேடி உண்மையாக செய்கிற ஊழியர்கள் ஆசீர்வதிப்பிறாக. உங்களுடைய மகிமையை தேடி கொண்டு இருக்கிற ஊழியர்கள் ஆசீர்வதிப்பிறாக. மகிமையில் இருக்கிற சபையை ஆசீர்வதிப்பிறாக. என் தேவன் ஆண்டவரே ஆசீர்வதிப்பிற பாதுகாப்பிறாக. காத்துக்கொள்வீராக. உன் பார்த்து ஒப்பிடுகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதி ஆண்டவரே அப்பா. சபைகள் ஆண்டவரே உண்மையான இருக்க சபைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது. மகிமை எழுந்திடக்கூடாது. பண ஆசைகள் விழுந்துடக்கூடாது. உண்மையான சபைகள் ஆண்டவரே ஏமாந்து போய்க்கிற சபையை கூட சேரக்கூடாது. மகிமை எழுந்து சபை கூட சேரக்கூடாது. வஞ்சகமாக போதிக்கிற அப்பா அப்படிப்பட்ட சபையில அப்பா என் தேவன் அப்பா உண்மையான சபை சேரக்கூடாது. உண்மையான சபைகளை பாதுகாப்பிறாங்க. உண்மையான சபைகளை பாதுகாப்பிறாங்க. தேவனே நம்பிக்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைகளை பாதுகாப்பிறாங்க. என் தேவன் அந்த தேவ மகிமை எழுந்து பெருமை தேடிக்கொண்டிருக்கிற சபைக்கு கூட இணங்காதபடிக்கு உண்மையான சபையை பாதுகாப்பிறாக. பாவத்துக்குள் போய் கொண்டிருக்கிற சபைகள் அதில் இணங்காதபடிக்கு உண்மையான சபையை பாதுகாப்பிறாக. உண்மையான சபைகள் பாதுகாப்பிறாக. உண்மையான மக்களை பாதுகாப்பிறாக. எல்லா தீங்குக்கு பாதுகாப்பிறாக. கள்ள போதனைக்கு பாதுகாப்பிறாக.
கள்ள கிறிஸ்துவங்களுக்கு கிரியங்களுக்கு பாதுகாப்பீராக. தந்திரமான போதனைக்கு பாதுகாப்பீராக. பெருமை கொண்டு வருகிற கிரியங்களுக்கு பாதுகாப்பீராக. பண ஆசை ஊற்றுகிற கிரியங்களுக்கு பாதுகாப்பீராக. வஞ்சகன கிரியைக்கு பாதுகாப்பீராக. உடைய மகிமை தேடுகிற சபையாக என் தேவன் எல்லா சபையும் ஆசீர்வதிமாப்பா. உடைய மகிமை வேணும் ஆண்டவரே. உடைய மகிமை பிரசன்ன வேணும். நம்முடைய மகிமை தேடுகிற சபையாக, மகிமை தேடுகிற ஆலயமாக, மகிமை தேடுகிற ஆசீர்வாதம் நடத்துகிறாக. என் தேவன் நீங்க அப்படியே செய்யப்பட நமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உன் பாத்து ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. நீங்க ஜெயம் தருவீங்க, நீங்க ஜெயம் தருவீங்க, நீங்க ஜெயம் தருவீங்க. அதுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சிறு பிள்ளைங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவரே பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. இந்த உலக ஆசைக்கு விழுந்துடக்கூடாது, போன் என்று இச்சைக்கு விழுந்துடக்கூடாது. எந்த பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. உலக ஆசை உலக இச்சை விழுதாதபடிக்கு என் தேவன் அப்பா வார்த்தை பாதுகாத்து என் தேவன் நடத்தினாக. பிரசனத்தை பாதுகாத்து நடத்தினாக. வார்த்தையை பாதுகாத்து நடத்தினாக. என் தேவன் அப்பா பாதுகாத்துக்குள்ள செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பசங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ட்ரக்ஸ் அடிக்டில் போகக்கூடாது, ட்ரக்ஸ் அடிக்ட் போகக்கூடாது, தவறான வழியில் போகக்கூடாது, தவறான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது. பாதுகாப்பீராக அப்பா. உமக்காக வாழணும், உமக்காக ஜீவிக்கணும், உமக்காகவே இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபையை தந்து நடத்தினாக. வாலிப பிள்ளைகள் பாதுகாப்பீராக. ட்ரக்ஸ் அடிக்ட், அதால வர முடியாம தவிக்கிற, ட்ரக்ஸ்லே மூழ்கி இருக்கிற, பணத்தை கொண்டு போய் கொடுத்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்க விடுதலாக்கிறாக. கண்ணீர், துக்கம், வேதனை, ட்ரக்ஸ் இல்லாம இருக்க முடியாது. ட்ரக்ஸ் இருந்தா தான் வாழ்வேன், நான் செத்துருவேன் என்று பெற்றோர்களை பயமுறுத்துற கிரியைகளெல்லாம் தப்பி வைப்பீராக. எவ்வளோ பேரு அதுக்கு பயந்தே பணத்தை கொடுக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். என் தேவன் அப்பா விடுதலாக்கிறாங்க. இந்த ட்ரக்ஸ் அடிக்ட்ல விடுதலாக்கிறாங்க, சாபத்தில் விடுதலாக்கிறாங்க. என் தேவன் அப்பா ஒரு வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா என் தேவன் அப்பா உதவி செய்வீராக. கணவன் மனைவி பிரிவினத்தில் விடுதலாக்கிறாங்க. குடும்ப சமாதானம் கெடுத்து கொண்டு இருக்கிற கிரியைகள் விடுதலாக்கிறாங்க. குடும்ப சமாதானம் இல்லாம செய்கிற கிரியைகள் விடுதலாக்கிறாங்க. குடும்ப பாதிப்பட்டு கொண்டு வருகிற கிரியைகள் விடுதலாக்கிறாங்க. என் தேவன் அப்பா சமாதானம் நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பிறாக, ஆசீர்வதிப்பிறாக அப்பா. குடும்பம் ஆசீர்வதிப்பிறாக. எத்தனோ குடும்பங்கள் அப்பா வஞ்சனங்கமாக விழுந்து கொண்டிருக்க குடும்பங்கள்லாம் ஆண்டவரை எழுப்புவீராக, பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. என் தேவன் நீங்க அப்படி நடத்த போறீங்க. அதுக்கு சோத்திரம் ஆண்டவர். சமாதானம் நடத்துவீங்க. குடும்பங்கள் அப்பா பலன் தருவீங்க, அப்பாவுக்கு தயவு தருவீங்க. அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களும் ரட்சித்து பாதுகாத்து உங்களுடைய வார்த்தைகளை நடத்த முடியாக, உங்களுடைய வார்த்தையில் இருக்க முடிய உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம் கருத்து ஒப்புடுங்கம்மாப்பா. எல்லாம் துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தை நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தந்து நடத்துவார். அவர் கைவிட மாட்டார். நம்ம கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஓகே, தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்கும்போது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 60:11. உன்னுடைக்கு அவருடைய ராஜாக்கள் அழைத்து வரும்படிக்கு உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இந்த வசனம் சபைக்கு தராரு. இன்றைக்கு பார்க்கும்போது சபை திறந்து இருந்தா கூட பூட்டு போட்டுற போல இருக்கு. ஆனா ஆண்டவர் சபைக்கு நான் வார்த்தை தரேன்னாக்கா இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருக்கும். ஹல்லேலூயா. ராஜாக்கள் வருவார்கள்,
ராஜாக்கள் அழைத்து வரும்படிக்கு உன் வாசல் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அப்பொழுதுனாக்கா பலத்த சேனையை கொண்டு வருவார் ஆண்டவர். உன்னிடத்தில் ஜாதிகள் பலத்த சேனைகள் கொண்டு வருவார். அப்போ ஆலயம் பூட்டப்படாமல் இருக்கும். அப்போ ஆலயம் 24 மணி நேரம் திறந்து வைத்திருக்கணும், ஏன்னா எல்லாரும் வருவாங்கோ. அப்படி அல்ல. இது எது சொல்லப்படுறதாக்கா ஆலயம். எது உண்மையான ஆலயம்? அப்போ உண்மையான ஆலயம் சொல்லும் போது பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் அப்படின்னாக்கா கதவை திறந்து வைத்திருக்கிறது அப்படி அல்ல. சபை போதகர் நாங்கள் ஃபோன் பண்ணா கை கடிக்கிறாரா? அவர் மீட் பண்ண முடியுதா? அவனோட பேச முடியுதா? ஜெபிக்க முடியுதா? உனக்கு ஜெபம் தேவை. இந்த ஆலயத்துடைய போதகர், இந்த ஆலயத்துடைய பாஸ்டர் யாரு? அவரோட நான் தொடர்பு கொள்ள முடியுமா? அதுதான் இந்த ஆலயத்தின் குறித்து சொல்லப்படுகிறது. இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். யார் கால் பண்ணாலும் போன் எடுத்து ஆன்சர் பண்ணும்படியாக ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். பூட்டப்படாமல். எதுக்கு பூட்டப்படணும்? எல்லாருக்கும் ஆன்சர் பண்ண முடியாக, ஜெபிக்க முடியாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை அவங்களோட தொடர்பு கொள்ள முடியாது செய்யறாரு. யாராவது பார்க்கணுன்னாக்கா அவங்களுக்கு டிலே ஆகாது, நாட்கள் போவாது. இல்லை நான் தொடர்பு கொண்ட முடியல, கிடைக்கல, அப்படி இல்லை. இப்போ இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் விட்டு அந்த ஃபோன் வர முடியாக அதுபடியாக அனுப்பி செய்வார். பாருங்கள், பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்துக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா என் ஃபோன் கால், எனக்கு ஒரு மிஸ் கால் இருந்துச்சுனாக்கா அது கிளியர் பண்ணிட்டு தான் மறு வேலை பண்ணுவேன். என் ஃபோன் கால் மிஸ் கால் அப்படியே பெண்டிங் வைக்கிறது அப்படியெல்லாம் வைக்கவே மாட்டேன். எனக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா கிளியர் பண்ணிட்டு தான் மறு வேலை. அப்போது எல்லாரோட ஐக்கியத்தை நம்ம கொண்டு போகிறோம். இதுதான் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அப்போது நமக்கு எங்களால் மற்ற பிரயோஜனமாக இருக்குன்னாக்கா நாங்கள் என்ன செய்யணும்? பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பிரயோஜனமாக இருக்கும்படியாக பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருக்கும். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக எப்பொழுதும் நீ பிரயோஜனமாக இருப்ப. ஆலயம் எப்பொழுதும் பிரயோஜனமாக இருக்கும். இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் பிரயோஜனமாக இருக்கும். ராஜாக்கள் வருவார்கள், பலத்த சேனைகள் வருவாங்க, ஜாதிகள் வருவாங்க, ஜனங்கள்லாம் வந்து விடுதலாம் வாங்க. அப்போ இந்த ஜனங்கள்லாம் வருவாங்கனாக்கா பிரச்சனைகள், சிவியர் பிரச்சனைகள், டிஃப்ரெண்ட் பிரச்சனைகள் இருக்கும். விச் கிராஃப்ட்லேருந்து, பிசாசு பிடிலேருந்து, வியாதியிலேருந்து, நோயிலேருந்து, டிப்ரெஷன்லேருந்து எல்லாமே. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஆண்டு கொண்டு வருவார். பாங்க ராஜாக்கள் அழைத்து கொண்டு வர முடியாது. ராஜாக்கள் வரணுனாக்கா என்ன பண்ணோம்? ஆலயம் ஐயோ பெரிய ராஜா வராருன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பரிப்போடு காத்திருக்கணும் இல்லைங்களா? அப்படி இல்லை. எந்த நேரம் வந்தாலும், இரவு பகல் வந்தாலும் பூட்டுப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். எப்பொழுது நீ ஆயத்தமா இருப்ப. ஜபத்தோடு ஆயத்தமா இருப்ப. சும்மா ஆயத்தமா இல்லை, ஜபத்தோடு ஆயத்தமா இருப்ப. யாரா வந்தானாக்கா சரி, யாராவது பேசினா சரி, யாரா ஃபோன் பண்ணா சரி, அவங்களோடு பேசி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஜெயத்தை தரும்படியாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். சபையை அப்படி வைத்திருக்கிறார். அப்போ இந்த உண்மையான சபையை மட்டும் இப்படியாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இது என்ன சொல்றதுனாக்கா, எருசலேம் போல ஒருபோதும் தேவனால் அடிக்கப்பட்டு கைவிடப்படலை. எருசலேம் ஒருபோதும் தேவனால் அடிக்கப்பட்டு கைவிடப்படலை. உண்மையான சபை தேவனால் எப்பொழுதும் கைவிடப்படுவதில்லை. உண்மையான சபை தேவனால் எப்பொழுதும் கைவிடப்படுவதில்லை. இதோடைய அர்த்தம். அப்ப ஆண்டவர் சபையை கைவிடவே மாட்டார். உண்மையான சபை எப்பொழுது கைவிடாதபடிக்கு ஆண்டவர் நடத்துகிற தேவன். அப்போ சபை எப்பொழுது விழித்திருக்கும்படியாக வைத்திருக்கிறார். சபை விழித்திருக்கணும் இல்லை, சபை லைட் எல்லாம் போட்டு டோர் எல்லாம் திறந்து வச்சு அப்படி இல்லை. நாங்க சபையா இருக்க மூப்பறாங்களும் சரி, மெய்ப்பனாலும் சரி விழித்திருக்க வேண்டும். ஜெபத்தோடு
விழித்திருக்க வேண்டும். அப்படியாக சபை ஆண்டவர் வைத்து நடத்த போறார் என்று நமக்கு வெளிப்பாடோடு வார்த்தையோடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை பார்க்கும்போது ரெவலேஷன் 21:24 வாசிக்கும் போது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமை கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தை நடப்பார்கள். அப்போ வெளிச்சமா இருக்கிற சபை, வெளிச்சமா இருக்கிற அந்த போதகம், அந்த ஆண்டு வார்த்தை விழித்திருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவங்க எப்பொழுது தொடர்பும்படியாக இருக்கிறவர்கள் அவர் என்ன செய்வாங்க? வெளிச்சத்தை நடப்பார்கள். அப்ப ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வெளிச்சத்தை நடப்பார்கள், வெளிச்சத்தை நடப்பார்கள். சபை வெளிச்சத்தை நடப்பார்கள், சபையுடைய போதகர் போதனைகள் நடப்பார்கள், சபை போதகர் ஜபத்தினாலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமை கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். அப்ப பெரிய பெரிய ஆபீசர் யாராலும் சரி, அவர் எப்படிப்பட்டதாலும் சரி, சபை ஆண்டவர் கொண்டு வருவார், கொண்டு வருவார். அவங்க செல்வாக்கு, அவங்க பலம் என்னன்னாலும் சரி, ஆண்டு சபை கொண்டு வருவார். கொண்டு வந்தாக்கா ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக. ஹல்லேலூயா. ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக. தேவன் ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவன். அங்கே இரா காலம் இல்லாதபடினால் அதன் வாசல் பகல் அடைக்கப்படுவது இல்லை. அங்கு இருளே இருக்காது, இருளே இருக்காது, வெளிச்சமாக இருக்கும். சபை வெளிச்சமா இருக்கும். அப்ப ராத்திரி இல்லை, அதுக்கு எப்பவுமே பகலா இருக்கு. பகல் இருக்கிற போல ராத்திரியும் பகல் போல இருக்கும். அப்ப தேவ மகிமை அப்படியா இருக்கும். சபையில தேவ மகிமை வெளிச்சமா இருக்கும், இருளா இருக்காது. அந்த இருள் கூட வெளிச்சமா இருக்கும். அப்ப வெளிச்சத்தை நடத்துகிற தேவன். அப்போ சபை போதகர் எப்படி நடத்துறாரு? வெளிச்சத்தை நடத்துவார். அப்ப அந்த வெளிச்சத்துக்குள் வர்றவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவன் ஆசீர்வாதத்துக்குள் நடப்பார்கள். 26வது வசனத்தில் ரெவலேஷன் 21:26 வாசிக்கிறோம். உலகத்தாரோட மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தேவனுடைய மகிமைக்குள் வருவாங்க. தேவ மகிமைக்குள் அவன் வெளிச்சத்தை நடப்பாங்க. இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க சபைகள் எல்லாம் எவ்வளோ சபைகள் கெட்டு போய் கொண்டு இருக்கு. தேவனுடைய மகிமை எழுந்து கொண்டு போயிருக்கு. வஞ்சகமாக இழுக்கப்படுகிறாங்க, வஞ்சகமாக விழுகிறாங்க. உண்மையான சபைகள் இடரா இருக்கு. பெருமைனால போகும்போது அப்ப மற்ற சபையெல்லாம் இடராகுது. உண்மையான சபையெல்லாம் இடருக்குள்ள போறாங்க, பெருமைக்குள்ள போறாங்க. எப்படி பெருமைக்குள்ள போறாங்க? இப்ப சபை இருக்கு, இப்போ ஒரு சொந்த இடம் வாங்கணும், அந்த இடத்துக்காக லோனு. அப்ப லோனு போட்டு அந்த இடத்த வாங்கினாக்கா அந்த இடத்துக்கு அதுக்காக கஷ்டப்படுறது, பாடுபடுறது, பிரச்சனைக்குள்ள போறது, தானே தேடிக்கிறது. இதெல்லாம் ஒரு பெருமைக்குள்ளாக போய் மாட்டிக்கிறது. தேவன் தருகிற வாய்ப்பினாலே, தேவன் தருகிற அவர் தருகிறது பணத்தினாலே ஊழியர் செய்யும் போது மகிமையா இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யறாங்க? தானா தேடிக்கொண்டு போய் பிரச்சனைக்குள் விழுறது. இதெல்லாம் தேவனுடைய மகிமை இழக்க முடியாக பெருமை. அந்த பெருமைக்குள்ளாக போய் இஎம்ஐ லோனு போட்டு சபையை கட்டுறதுக்கு அது ஆண்டோட சித்தம் கிடையாது. அப்படி ஆண்டு சொல்லல செய்யன்னுட்டு, இஎம்ஐல வாழுங்க, கடனாக இருங்கன்னுட்டு அந்த அப்படிப்பட்ட கட்டடத்துல தேவ மகிமை இருக்காது. தேவ மகிமை இருக்கணும்னாக்கா தேவனே செய்யணும், தேவனே நடத்தணும், தேவனே ஆட்கள் கொடுத்து அது கட்ட வைக்கணும். ஒரு கடன் பிரச்சனை இல்லாம இருக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும், தேவனை நம்பி இருக்கணும். அந்த நம்பிக்கையில் போகும்போது தேவ மகிமை, தேவ பிரசன்ன சபையில் காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியா நடத்துகிற தேவன். இடரில்லாம இருக்கணும். அப்போ மற்ற உண்மையான ஊழியக்காரங்க இடப்படக்கூடாது. உண்மையானவர்களுக்கு இப்போ பிசாசுடைய டார்கெட் என்னன்னாக்கா, எவ்வளோ பேர் பிரச்சனை மாட்டிருக்கிறாங்களோ, எவ்வளோ சபைகள் மாட்டிருக்கிறதோ, எந்த சபை மாட்டிக்கொண்டு இருக்கலையோ அந்த சபையை தான் நோக்கமா இருக்குது. மாட்டிக்கொண்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம், ஆனா சபை எந்த சபை பிரச்சனை இல்லாம இருக்கு, எந்த சபை பிரச்சனை மாட்டிக்கொள்ளாம இருக்கு, எந்த சபை மகிமை இழக்காம இருக்கு, எந்த சபை பண ஆசைக்குள் வராம இருக்கு, எந்த சபை பெருமைக்குள்ள வராம இருக்கு, எந்த சபை
அதுதான் தேடிக்கொண்டு இருக்கு. அவங்க டார்கெட் அதுதான். அவங்க சபையை நம்ம தடுமாறம் செய்து நம் சபையை எப்படியாவது மகிமை இழக்க முடியாது செய்கிறது தான் பிசாசு தந்துரும். அது இடம் கொடுக்கூடாது. என்ன இருந்தாலும் தேவனுடைய மகிமை எழுந்துடக்கூடாது. அவர் மகிமை வேணும். சபை வெளிச்சமா இருக்கணும். சபை இரவும் பகலும் பூட்டப்படாத திறந்திருக்க சபையா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, யாரோ ஒரு பாஸ்டர் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. சபை இருக்கும், பாஸ்டர் பார்க்க முடியாது. அது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. அப்போ சபையை பாஸ்டர் பார்க்கணும்னாக்கா இரவும் பகலும் பூட்டாதபடி இருக்கிற சபையா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ எப்பொழுது தொடர்பு கொள்கிற பாஸ்டரா இருக்கணும். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணாக்கா அந்த நம்பருக்கு அவருக்கு கிடைக்கணும். இல்லை அவர் ஊழியத்தில் இருப்பார், ஜபத்தில் இருப்பார். ஓகே, ஜபத்தை முடிச்சபேக்கு பேசணும், ஜபம் முடிச்சபேக்கு கான்டாக்டுக்குள் வரணும். ஜப நேரத்தில் எடுக்க முடியாது, யாருமே எடுக்க முடியாது. ஜபம் எல்லாம் முடிச்சபேக்கு ஃபோன் எடுக்கணும். அதுதான் இரவும் பகலும் பூட்டாதபடிக்கு நான் வைப்பேன் ஆண்டு சொல்றாரு. ஆண்டு நடத்துவார். அல்லேலூயா. எதுக்காக கால் பண்ணுவாங்க? ஒரு ஜபத்துக்காக கால் பண்ணுவாங்க, பண கஷ்டங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஏதோ தேவைக்காக கால் பண்ணுவாங்க. இப்போ பண கஷ்டம்னாக்கா பணத்தை எடுத்து கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி தரணும். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனத்தின் சாய வர்றோம். பண கஷ்டப்படுறவங்களுக்கு, வியாதியா இருக்கிற ஜெபம் பண்ற சுகமாக்குவார் ஆண்டவர். ஆண்டவர் நம்பு, சுகமாக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம். ஃபோன் பண்ணாக்கா, ஃபோன் எடுத்தாக்கா பணம் வேணும் கேட்பாங்க. நான் பணத்தை கேட்டதா பணம் வேணும் கேட்கறவங்களுக்கு நானும் பதில் கொடுக்க வேணும். கேட்கலனாக்கா எதுக்கு பயம்? அப்ப நான் தைரியமா சொல்லுவேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் கேளுங்க, அவரிடத்தில் சாய வர்றோம், அவர் ஆசீர்வதிப்பார். அதனால பணத்துக்காக யாரும் என்கிட்ட கால் பண்ண மாட்டாங்க. வெறும் சுகமாக முடியாக அதுக்காக தான் எனக்கு கால் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனா தெரியும் யார் யாரை கண்டக்ட் பண்ணி வைக்கணும்ட்டு. அப்போ பணத்துக்காக நாங்கள் ஒரு வேளை பணம் கொடுங்க, எனக்கு பண கஷ்டமா இருக்குன்னுட்டு உங்களோட கேட்டு வாங்கினாக்கா, யாரா கால் பண்ணி கேட்டாக்கா நான் பணம் உதவி செய்யணும். ஏன்னா நான் கேட்டு வாங்குறேன் இல்லையா? நான் கேட்டு வாங்குறதுனால நான் செஞ்சுதான் ஆகணும். நீ கேட்டு வாங்கலைனாக்கா நீ செய்யணும் அவசியம் இல்லை. ஆண்டு வார்த்தை சொல்லு, நீ எப்படி விசுவாசம் இருக்க அப்படி நடத்து. அப்ப என்னுடைய விசுவாசம் வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு சாய வரும். அதே போல ஆண்டு உங்களுக்கு செய்வார். ஆண்டு சொன்னாக்கா செய்யறது அது வேற. சொல்வார் ஆண்டவர் சில நேரத்தில் இவங்களுக்கு உதவி செய்யன்னுட்டு. அப்போ செய்யும் போது ஆண்டு நாம மகிமைப்படும். அல்லேலூயா. அதனால நம்ம எப்பொழுது நம்ம ஆயத்தமா இருக்கணும், விழித்து இருக்கணும். அப்ப ஆண்டவர் அற்புதமா நடத்துவார். அதுதான் ஆண்டவர் வார்த்தைங்க சொல்லுகிறது. இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருக்கும். ராஜாக்கள் வருவார்கள், உன்னிடத்தில் ஜாதிகள் பலத்த சேனைகள் கொண்டு வரும்படிக்கு, அவருடைய ராஜாக்கள் அழைத்து வரும்படிக்கு உன் வாசல் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருக்கும், எப்பொழுது திறந்திருக்கும். அல்லேலூயா. எப்பொழுது திறந்திருக்கும். சில நேரத்தில் நம்ம இருக்கிற உண்மை பேசும்போது சிலருக்கு கஷ்டமா இருக்கும். பணத்து கஷ்டப்படுவாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்றோம், வானத்தையும் பூமி உண்டாக்குனது கர்த்தரிடத்தில் சாய வரும் கேளுங்கனாக்கா அது கேட்க மாட்டாங்க. இவர் விட்டா வேற யாரும் இல்லையா ஹெல்ப் பண்றதுக்கு? அப்படிதான் தேடி போவாங்க. நம்ம ஆண்டவர் ஹெல்ப் நம்ம கேட்கணும். ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன், அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. அவர் சம்மதி கேட்கும்போது யாருமேக்கு ஆண்டவர் வெறுமையா அனுப்ப மாட்டார், வெறுமையாக வைக்க மாட்டார். ஆண்டவருக்கு கேட்கும்போது பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஜபம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படியாக ஆண்டவர் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது தான் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏசாயா 54:7 இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இமய பொழுதிலும் உன்னை கைவிடேன், ஆனாலும் உருக்கமாக இரக்கங்களாலே உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒரு இம்மை பொழுதுகளும் உன்னை கைவிட மாட்டேன் ஆண்டவர் சொல்றார். இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்றார்.
ஒரு இம்பை பொழுது கூட ஒரு கண்ணு அசைக்கும் போது அந்த அசையில கூட உனக்கு விட மாட்டேன், நான் உன்னை சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் சொல்றார். இப்போ ஆண்டவர் அன்பு பார்த்தீங்களா, எவ்வளோ அன்பு, அவர் அன்பு. அதனால தான் ஆண்டவர் அன்பா இருக்கிற தேவன். அவர் அன்பை புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் நம்ம நிலைத்திருக்க முடியும், அந்த விசுவாசம் நிற்க முடியும். அவர் அன்பை புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் அந்த விசுவாசம் பாதை ஓட முடியும், அந்த விசுவாசம் பாதை நடக்க முடியும். இனதான் பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதுக்குள்ளாக ஆண்டவர் சார்ந்து இருக்கும்போது நாங்கள் எங்கேயுமே பதற மாட்டோம், எங்கேயுமே கைவிடப்பட மாட்டோம், எங்கேயுமே தடமாற மாட்டோம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் அன்பு என் மேல் இருக்கு, அவர் பாசம் என் மேல் இருக்கு, அவர் நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், வெளிச்சத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறார், அவர் நடத்துவார் என்று நம்பிக்கையோடு போகும்போது அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்ம சேர்த்துக் கொள்கிற தேவன். பார்த்தீங்களா, அப்போ ஆண்டவர் சேர்த்துக்கொண்டு நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும், இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருக்க சபையா இருக்கும். அதனால எப்பொழுது வாசல்ல திறந்து வச்சு லைட்டு போட்டு வைக்க சபை அல்ல, எப்பொழுது நம்ம கால் பண்ணும்போது நம்ம ஜெபத்துக்கு ஊழியக்காரர் இருக்கிறாரா, அவர் நம்மோடு தொடர்பு கொள்ள முடியாத வருதா, அப்படியாக ஆண்டவர் வைக்கிறவரா இருக்கிறார். இப்படி நாம கடைபிடிக்கும் போது எவ்வளோ ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜாதியும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை சரி, அவங்களுக்காக ஜெபிக்க முடியாக ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்து ஆண்டவர் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படி நிறுத்தும் போது அநேகர் விடுதலை ஆவாங்க, சுகமாவாங்க. அது செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ உண்மையான சபை தேவனால் எப்பொழுது கைவிடப்படுவதில்லை என்ற அர்த்தம். எருசலேம் ஒருபோது தேவனால் அடிக்கப்பட்டு கைவிடப்படவில்லை என்று பார்க்கும்போது, அதே போல உண்மையான சபை தேவனால் எப்பொழுது கைவிடப்படுவதில்லை. உண்மையான சபை. அப்போ சபை பணத்தை தேடுற சபையா இருக்கக்கூடாது, சபை பெருமை தேடுற சபையா இருக்கக்கூடாது, சபை உலகத்தை தேடுற சபையா இருக்கக்கூடாது, சபை தேவனுடைய மகிமை தேடுற சபையா இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை தேடுற சபையா இருக்க வேண்டும். தேவ மகிமைக்குள் நடக்கிற சபையா இருக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி செய்கிற சபையா இருக்க வேண்டும். தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிற சபையா இருக்க வேண்டும். தேவன் விரும்புறபடியே நடக்கணும் சபை. அப்பதான் சபைக்கு பாதுகாப்பு, அப்பதான் சபைக்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் போதகருக்கு பாதுகாப்பு. ஏன்னா சபை தேவ மகிமைக்குள் இருக்கு. தேவ மகிமைக்குள் இருக்கும்போது யாருக்கிட்ட நெருங்க முடியாது, சபை யாரும் தொட முடியாது, சபை யாரும் கெடுக்க முடியாது. ஆண்டவர் மகிமைக்குள் இருக்கும் போது, ஆண்டவர் கரத்தில் இருக்கும் போது, ஆண்டவர் வார்த்தையில் இருக்கும் போது, அப்ப சபை மகிமையா இருக்கும். அப்ப சபை எப்படியா இருக்கணும், தேவ மகிமைக்குள் இருக்கணும். பெருமை தேடுற சபையா இருக்கக்கூடாது. பெருமைனாக்கா நான் அப்படி, நான் இப்படி, நான் இப்படி செஞ்சேன், என்னை குறித்து பேசுற பெருமை சபையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். ஆண்டவர் மகிமை தேடுற சபையா இருக்கணும். சபை சொல்லக்கூடாது ஆரம்ப காலத்துல எல்லாம் மகிமையாக அற்புதம் நடந்துச்சு, இப்ப நடக்கிறது இல்லை. ஏன் இப்ப மகிமை இல்லை? இப்பொழுது அந்த மகிமை இருக்கணும் சபைக்குள்ள. அப்பொழுதுதான் தேவ மகிமை இருக்கும்போது தேவனுடைய சாட்சி, தேவனுடைய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். தேவ மகிமைக்குள் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ மகிமைக்குள் இருக்கும்போது தான் தேவன் இன்னும் மகிமையாக நடத்தி போவார். அப்போ சபை மகிமையான சபையா இருக்க வேண்டும், மகிமையான சபையா இருக்க வேண்டும், நமக்கு ஆசீர்வாதம் சபையா இருக்க வேண்டும். தேவன் மகிமை நம்ம பிரசன்னத்தை உணர்கிற சபையா இருக்க வேண்டும். தேவ சபையோடு ஐக்கியமா இருக்கிற சபையா இருக்க வேண்டும். சபை நமக்காக ஜெபிக்கிற சபையா இருக்க வேண்டும். இரவும் பகலும் நமக்காக ஜெபிக்கிற சபையா இருக்க வேண்டும். சபைகளை நடத்த வேண்டும், எல்லா சூழலும் நடத்த வேண்டும். சபை கண்ணீர் பாதலும் சரி, எந்த சூழலும் சரி, சபை நம் கூட இருக்க வேண்டும். பணம் இருந்தா மட்டும்தான் சபை. பணம் இல்லைனாக்கா கஷ்டப்படும் போது உன்னை விட்டு தூர போற சபையா இருக்கக்கூடாது. சபைன்றது எல்லா நெருக்கடிகளும் கூட இருக்கணும். சபை அதான் சபை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்குள்ள நீ நடக்கும்போது உன்னோடு கூட இருக்கணும் சபை, அதான் சபை. ஹல்லேலூயா.
சில சொல்லுவாங்க, நான் கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறேன், என்னெல்லாம் கைவிட்டாங்க, என்னை யாரும் என்ன நடத்துறது இல்லை, என்னை யாரும் என்ன நடத்துறது இல்லை. சில எல்லாம் நடத்தினா கூட அவங்க அந்த தொடர்புக்குள் இருக்க மாட்டாங்க. தேவ பயபக்தி இருக்காது. அதனாலதான் சிலர் நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையா, அப்போ நீ எனக்கு பிரயோஜனம் இல்லையா, அப்போ உன் தொடர்பு எனக்கு வேணாம், உன் வேலை நீ பார், என் வேலை நான் பார்த்துக்கிறேன், அப்படியே டேரக்டாகவே சொல்லிடுவேன். என்னால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், உங்களால் சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும். இப்போ என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களால் எனக்கு பிரயோஜனாக்க வேஸ்ட்டு. அப்போ பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ சபை பிரயோஜனமா இருக்கணும். சபை பிரயோஜனமா இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். இன்றைக்குல நாளைக்கு அற்புதம் செய்து கொண்டு வருவார் ஆண்டவர். சிலர் இருப்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நீங்க பாருங்க சொல்லிட்டு இருங்க, என்னுடைய வேலை இப்படி தான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன். அப்போ பிரயோஜனம் இல்லை. அப்போ எங்களால அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்களால எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ அவங்க நோக்கி அவங்க பார்த்து சொல்ல வேண்டியது, உங்க வேலை நீங்க பாருங்க, எங்க வேலை நான் பார்க்குறேன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்போ பிரயோஜனமா இருக்கும்போது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்போது, சபை ஆசீர்வாதமா இருக்கும்போது எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கும் சபை. அல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தின்படி தெளிவாக சொல்லி, இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருக்கோ, எப்பொழுது திறந்திருக்கோ, எப்பொழுது திறந்திருக்கோ. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, திறந்திருக்கோ. அப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், சம்மது கேட்போம். ஆண்டு சுகமாக்குவார். ஆண்டு சுகமாக்குறது, ஆண்டு விடுதலை ஆக்குறது ஆண்ட கருத்து இருக்கு, நம்ம கருத்துல இல்ல. பாஸ்டர் ஜோம் பண்ண எல்லாம் இல்ல, நம்ம என்னதான் ஜோம் பண்ணணும், ஆண்டவர் செய்யணும். ஆண்டு செய்யறதுக்கு, ஆண்டு அற்புதம் செய்யறதுக்கு நாங்க உண்மையா இருக்கணும். நாங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் அற்புதம் நடக்கும். உண்மையோடு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு சரிப்படுத்துங்க, எனக்கு சரியான பாதை நடத்துங்க. நம்ம எவ்வளோத்துக்கு உண்மையா இருக்கிறோமோ, எவ்வளோத்துக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறோமோ, அப்போ ஜெபம் பண்ணும்போது, ஜெபத்துக்குள்ள வரும்போது அந்த ஜெபம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, நான் திருந்த மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன்னாக்கா அந்த பிரச்சனை அப்படிதான் இருக்கு, மாறாது. அந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலை வராது, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராது. அந்த பிரச்சனை அப்படியே சுமந்து கொண்டு தான் இருக்கணும். நாமளும் சொல்லி பார்த்து போதுமாயிடும், நம்மளும் ஜெபம் பண்ணி போதுமாயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நான் மாறணும். நான் மாறுறேன் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை மாறும். நீங்களும் நாங்களும் மாறினதான் பிரச்சனைகளும் மாறும். இல்லைன்னா பிரச்சனை மாறாது, அப்படியேதான் இருக்கும். நீ மாற மாட்டே, அந்த பிரச்சனை மாறணும். எப்படி மாறும்? நாங்கள் ஃபர்ஸ்ட் மாறணும், அப்பதான் பிரச்சனை எல்லாம் மாறும். எதுக்காக இந்த பிரச்சனை இப்படி நிக்குது? நான் மாறாதனாலயா? நான் மாற்றிக் கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்கிட்ட என்ன தப்பு இருக்கு, நான் சரிப்படுத்திக்கிறேன் ஆண்டவரே, என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க சரியாகும் போது பிரச்சனை எல்லாம் மாறும். அல்லேலூயா. காரணம் அதுதான், நம்ம சரியாக மாட்டோம், ஆனா பிரச்சனை மாறணும். அது எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் நாம சரியாகணும், அப்பதான் பிரச்சனைகளை மாறும். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை மாறுறதுக்கு நாங்களே ஆயத்தப்படுத்திக்கணும். ஆண்டவரே, எனக்கு விரதமாக இருக்கிற பிரச்சனைகள், எனக்கு விரதமாக எழும்புகிற காரியங்கள், எனக்கு விரதமாக செய்கிற கிரியைகள் எல்லாம் அது ஒண்ணுமில்லாம போனாக்கா ஏன் ஆண்டவர் உன் கருத்தில் ஒப்புக்கிற மாண்டவரே, நீர் என் மேலே இரக்கமாயிரும், நீர் என் மேலே அப்பா கிருபையாயிரும், நீர் என் மேலே ஆசீர்வாதமாயிரும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் வார்த்தையோடு இருங்க. ஆண்டவர் பாருங்க, உங்களை பாதுகாத்து உங்க பிரச்சனை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார் ஆண்டவர். நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னாக்கா தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆனா பிரச்சனை கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த பிரச்சனையை சரிப்படுத்துங்க, இந்த பிரச்சனையை சரிப்படுத்துங்க, இந்த பிரச்சனை சரிப்படுத்துங்க, இந்த பிரச்சனை சரிப்படுத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இப்போ நாங்கள் மாறினா தான் அந்த பிரச்சனை சரியாகும். ஆண்டவர் எப்படி சரி பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் நீ மாறு. ஆண்டவரே நான் மாறுறேன் ஆண்டவரே. அப்போ என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? நான் சரியா விசுவாசிக்க மாட்டேங்கிறேன்னா, நான் சரியா நான் உண்மையா இருக்க மாட்டேங்கிறேன்னா, நான் ஆண்ட வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கிறேன்னா, ஆண்ட பயபக்தியா இருக்கேன், நான் இதை சரி மாறுறேன். இப்போ இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த பிரச்சனையும் சரியாகும், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவேன். அல்லேலூயா. இப்போ ரெண்டும் ஆசீர்வதிக்கப்படக்கூடும். பிரச்சனையும் மாறும், நாங்களும் மாறுவோம். இல்லைன்னா எப்படி மாறும்? நிறைய பேர் பிரச்சனை தான், பிரச்சனை மட்டும்தான் சரியாகணும், நாங்க சரியாக மாட்டாங்க. எங்களை விட்டுருங்க, நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் என் பிரச்சனை சரியாகணும். அது எப்படி ஆகும்? பிரச்சனை நம்ம சரியாகணும் தான் பிரச்சனை எல்லாம் சரியாகும். அல்லேலூயா. அப்போ எல்லாமே ஆண்டவர் சரி செய்து நடத்துகிற தேவன். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நடத்துகிற தேவன், சுகமாக்குற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அதுதான் இம்மை பொழுது உன்னை கைவிட மாட்டேன்,
இறக்கங்கனாலே உன்னை சேர்த்துக் கொள்வேன். அப்ப ஆண்டு நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துற தேவனா இருக்கிறா. அப்ப ஆண்டு மகிமைக்குள் நாங்கள் போகும்போது கைவிடப்பட மாட்டோம். அப்ப தேவனுடைய மகிமைக்கு விரதமாக எது இருந்தாலும் எடுத்து போடணும். ஆண்டுக்கு விரதமான காரியங்களா, அப்பா இதுல இருந்து என்னை விடுதலாக்காண்டவரே, இதுல இருந்து சரிப்படுத்தாண்டவரே, இதுல இருந்து சரிப்படுத்தாண்டவரே, என்னை பலப்படுத்தாண்டவரே, என்னை சரியான பாதை நடத்துங்காண்டவரே சொல்லி ஜபிக்கும் போது ஆண்டவர் அப்படியே செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேலைப்பா ஏசாயா 60:11 வாசித்தோம். ஆண்டவரே, இரவும் பகலும் பூட்டப்படாமல் திறந்திருக்கும். ராஜாக்கள், பலத்த ஜாதிகள், சேனைகள் வருவார்கள் இடத்தில் வார்த்தையின்படி என் தேவன் அப்பா நம்ம எப்பொழுது ஆயத்தமா இருக்க முடியாக, விழித்திருக்க முடியாக ஜெபிக்கிறதுக்கு அப்பா இந்த தேவன் அப்படி அபிஷேகம் செய்து நடத்துவீங்க. அது மட்டுமல்ல, பிரச்சனை வருகிற மக்கள் அப்பா தங்கள் சரியாகணும், பிரச்சனை சரியாகணும் ஆண்டவரே, அப்படியாக செய்வீங்க, என் தேவன் நடத்துவீங்க. அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வார்த்தை தந்து நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைனாலே ஒவ்வொரு தேற்றுவீராக, நம்முடைய வார்த்தைனாலே ஒவ்வொரு பலப்படுத்துகிறாக, நம்முடைய வார்த்தைனாலே சுகமாக்கிறாக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள், சோர்வுகள் relieving Jesus name. எல்லா தீய சக்தி கிரியைகளை எரிந்து சாமலாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லா witchcraft spirit எல்லாம் கட்டுகிற இயேசுவின் நாமத்திலே. எல்லா சத்துருடைய கிரியைகள் சேர்ந்த போதாக இயேசுவின் நாமத்திலே. தேவ சமாதானம், தேவ பிரசனம் ஒவ்வொரு நிரப்பிறாகப்பா, நிரப்பிறாகப்பா. எல்லா கை கால் பலவீனங்கள், சோர்வுகள் relieving Jesus name. சரீரத்தில் காணப்பட பலவீனங்கள் சுகமாக்கிறாங்க. ஏசு ரத்த சுகமானே, தேவனுடைய வார்த்தை சுகமானே, தேவ பிரசனம் சுகமானே. என் தேவன் வல்லமுள்ள தேவன், உயிரோடு எழுந்த தேவன், ஜீவனோடு இருக்கிற தேவன், அவர் ரத்த சுகமானே. லிவிங் ஜீசஸ் நேம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுகமாக்கிறாக, சுகமாக்கிறாக, சுகமாக்கிறாக. கை கால் வலி சுகமாக்கிறாக, பலவீனங்கள் சுகமாக்கிறாங்க அப்பா. ஃபீவர் சுகமாக்கிறாங்க, எல்லா கோல்டு காஃப் சுகமாக்கிறாங்க, வீசிங் சுகமாக்கிறாங்க, பேக் பெயின் சுகமாக்கிறாங்க, ஹெட்டேக் சுகமாக்கிறாங்க. எல்லா சர்பத்தின் கிரிய தலை நசுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், நசுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். லிவிங் ஜீசஸ் நேம். ஏசு ரத்த சுகமானே, சுகமாக்கிறாங்க. எல்லா தொல்லைகள், டென்ஷன் ரிலீவிங் ஜீசஸ் நேம். எல்லா டிப்ரெஷன் ரிலீவிங் ஜீசஸ் நேம். ஏசு ரத்த சுகமாகிறேன், சுகமாக்கிறாங்கப்பா. தேவ வல்லமை தொடுவதாக, தேவ பிரசனம் தொடுவதாக, தேவ மகிமை தொடுவதாக. என் தேவன் நீங்க இருக்கிறீங்க, சுகமாக்கிறாங்க. ரிலீவிங் ஜீசஸ் நேம். எல்லா கை கால் வலிகள், சோர்வுகள், டயர்ட்னஸ் சுகமாக்கிறாங்க, சுகமாக்கிறாங்க. பலன் இல்லாம இருக்கிற மக்கள் பலன் தருவீராக இயேசுவின் நாமத்தில். எனர்ஜி தருவீராக. எல்லா எனர்ஜி லாஸ் கிரியைகளை செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசு ரத்தத்தின் பலனாகிறேன், தேவ வல்லமை பலனாகிறேன், தேவ பிரசன்னம் சுகமாகிறேன். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஃபைனான்ஸ் விடுதலாக்கிறாக, எந்த வாச திறப்பிறாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரசனை நிரப்பிறாக இயேசுவின் நாமத்தில். எல்லா வியாதிகள் சுகமாக்கிறாங்க, எல்லா சிக்னஸ் சுகமாக்கிறாங்க, ஃபைனான்ஸ் சுகமாக்கிறாங்க. எந்த ஆசீர்வதிப்பீராக. தெய்வ சமாதான இடத்துல குழப்பங்கள், கன்ஃபியூஸ், சண்டை, எரிச்சல், கோபம் வீட்டுக்குள்ள சமாதானம் வருவதாக, வீட்டுக்குள்ள சுகம் வருவதாக, வீட்டுக்குள்ள அப்பா சமாதானம் வருவதாக, நிம்மதி வருவதாக. ஆசீர்வதிப்பீராக. உன் பார்த்து செபிக்கிறோம் அப்பா, நீங்க அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. என் தேவன் நடத்துவீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ விடுதலை தந்துக்க நமக்கு சோத்திரம், சுகம் தந்துக்க நமக்கு சோத்திரம், கிருபை தந்துக்க நமக்கு சோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் மூலமே பரிசுநாமத்தை சோத்து, என் ஆத்மாவே கத்து சோத்து, கத்து செய்த சகல உபகாரம் ஒன்று மறுவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாய்க்கும் சதாக்கள் நம்மோடு எப்பொழுது இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, God bless you. நாளைக்கு செகண்ட் டே 6 to 7:30 வந்து ஜாயின் பண்ணுங்க. 3 நாள் இந்த உபவாச ஜபம் தொடர்ந்து ஜபம் பண்ணலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you, God bless you.